வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இடையே விசேட கலந்துரையாடல். இலங்கையை எரிபொருள் விநியோகிக்கும் முக்கிய மையமாக மாற்றும் முயற்சி தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் விஜித ஹேரத். அரசாங்கம் இன்னமும் எதிர்க்கட்சிகள் இருப்பதாக நினைத்துக் கொண்டு செயற்படுவது போல தோன்றுகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச சாடல். பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் நீக்கப்படும் என ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டிய பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. சமீபத்தில் போலீஸ் ஆணைக்குழு சில இடமாற்றங்களை செய்ய தயக்கம் காட்டுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு பொதுக்கூட்டத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அந்த நிலையை விளக்குவது மற்றும் போலீஸ் ஆணைக்குழுவின் தற்போதைய செயற்பாடுகளை பற்றிய அறிவுறுத்தல்களை வழங்குவது இதன் முக்கிய நோக்கமாகும். இதன்போது தேசிய போலீஸ் ஆணைக்குழு தனது செயல்பாடுகள் குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அரசியலமைப்பின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை சட்டப்பூர்வமாக பயன்படுத்தி வரும் தங்களின் செயற்பாடுகளையும் ஜனாதிபதியிடம் விளக்கியுள்ளது. போலீஸ் ஆணைக்குழு சுயாதீனமாக செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளதுடன் அதன் நடவடிக்கைகளில் அரசின் எந்தவிதமான செல்வாக்கும் இருக்காது என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் இந்த கலந்துரையாடலில் போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர்களுக்கு அதிசொகுசு உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கும் நடைமுறையை இடைநிறுத்த அரசு தீர்மானித்துள்ளது. இதற்கமைவாக அவ்வாறான 30 இல்லங்கள் தொடர்பாக மதிப்பீட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். மேலும் அமைச்சர்களின் கீழ் உள்ள 20 உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் மாவட்ட மட்டத்தில் அமைக்கப்பட்ட 15 பங்களாக்கள் தொடர்பாகவும் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த இல்லங்களை சுற்றுலா தொழில்துறை மேம்படுத்தல் உள்ளிட்ட பயனுள்ள முயற்சிகளில் பயன்படுத்துவது குறித்து அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். $200 மில்லியன் மதிப்பிலான 3 முக்கிய திட்டங்களுக்கு எதிர்வரும் 3 மாதங்களில் நிதியளிக்க உலக வங்கி திட்டமிட்டுள்ளது. உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான துணை தவிசாளர் மார்டின் ரைசர் தனது 2 நாள் இலங்கை பயணத்தை நேற்று முடித்துக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் மேம்பாட்டு பங்காளிகளை சந்தித்து நாட்டின் பொருளாதார மீட்சி மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான முயற்சிகளை விவாதித்தார். இந்த சந்திப்புகளின் பின்னர் அடுத்த 3 மாதங்களில் $200 மில்லியன் மதிப்பிலான 3 முக்கிய திட்டங்களுக்கு உலக வங்கி நிதி அளிக்க உள்ளது என்றும் இதன் மூலம் அதன் தொடர்ந்து ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளதையும் அறிவித்துள்ளது. இந்த திட்டங்கள் கிராமப்புற மேம்பாடு, கல்விக்கான ஆதரவு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்க பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஹம்பாந்தோட்டையில் சினோபெக் நிறுவனம் நிர்மாணிக்க உள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தால் உள்ளூர் சந்தைக்கு எரிபொருள் வழங்கப்படும் சதவீதம் குறித்து உடன்பாடு எட்டப்பட சுமார் 1 மாத காலம் எடுக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதை வெளிப்படுத்திய அதே நேரம் மேலும் இந்த திட்டத்திற்கான ஆரம்ப உடன்பாடுகள் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்திருந்த அவர் சீன அரசின் சினோபெக் நிறுவனத்துடன் நிலம் மற்றும் பிற தொடர்புடைய பிரச்சினைகளை விரைவில் தீர்ப்பதே இலங்கையின் முக்கிய இலக்கு. ஆனால் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து எந்த நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும் என்பதை சினோபெக் நிறுவனமே தீர்மானிக்கும். சிங்கப்பூரின் உதாரணத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், எரிபொருள் உற்பத்தி செய்யாத சிங்கப்பூர் இன்று உலகின் பல நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் முக்கிய மையமாக செயல்படுவதை நினைவூட்டினார். சினோபெக் நிறுவனம் இதேபோன்ற சுத்திகரிப்பு நிலையத்தை ஸ்தாபித்ததன் பின்னர் இலங்கையும் அதேபோன்ற ஒரு முக்கிய எரிபொருள் மையமாக மாறும் என்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். பயங்கரவாத தடை சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிக்கேற்ப அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த சட்டம் அரசின் விருப்பத்திற்கேற்ப தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் அதனை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதை ஆராய்ந்து முறைப்படி சபையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தினை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை ஏனைய கட்சிகளை விட அதிகமாக அனுபவித்தது தாங்கள் என்பதை சுட்டிக்காட்டிய பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அந்த சட்டத்தை ரத்து செய்வது உறுதி செய்யப்பட்டதாகவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாகவும் அறிவித்தார். இந்த சட்டத்தை ரத்து செய்வது மற்றும் அதற்கு மாற்றீடு செய்யும் சட்டம் உருவாக்கம் குறித்து ஆராய்வதற்காக அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த உபகுழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது இதனை கூறிய அவர், இந்த சட்டத்தின் பாரதூரத்தால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதை அரசு நன்கு அறிந்துள்ளது. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் இந்த சட்டத்தை விரைவில் ரத்து செய்து அதற்கு பதிலாக பொருத்தமான மாற்றீட்டு சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். பயங்கரவாதத்தை தோற்கடித்தவர் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அவரது பாதுகாப்பு தொடர்பாக சிறப்பு கவனம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கூறியுள்ளார். தேசிய சுதந்திர முன்னணி கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் இன்னமும் எதிர்க்கட்சியாகவே செயல்படுவது போல தோன்றுகின்றது. இதன் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பான விவாதங்கள் பொதுமக்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ள அதே நேரம் எட்கா ஒப்பந்தம் பற்றிய பிரச்சினைகளும் முடக்கப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டினார். மேலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மஹிந்த ராஜபக்ச தனது வாழ்க்கையினை ஆபத்துக்குள் வைத்து இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை முறியடித்தார் என்பதை ஒப்புக்கொள்வது அவசியம். அத்தகைய நபரின் பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்படுவது நியாயமல்ல. அவருக்கு எதிராக வாக்களித்தவர்களும் இதனை ஏற்க மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு சரியான தீர்வுகள் முன்மொழியப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர், அவ்வாறு செய்யப்படாவிடில் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி நீண்ட காலம் நிலைக்காது என்று கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு திசை மாறி செயல்படுவதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாதிலக்கு இது தொடர்பாக கூறுகையில், அரிசி, தேங்காய் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு பிரதான நாடுகளின் உதவியை நாடும் நிலைமையினை இந்த அரசு உருவாக்கியுள்ளது. மாற்றம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்த இந்த அரசு வாக்களித்த மக்களை ஏமாற்றி வருவதோடு தேர்தல் கால வாக்குறுதிகள் அனைத்தும் போலி என்பதையும் தற்போது நிரூபித்துள்ளது. இந்த அரசு திசை மாறி பயணிக்கிறது என்பதே உண்மை. இதேபோல பாதை தவறு செயல்பட்டு கோட்டாபய ராஜபக்ச அரசின் இறுதி நிலை என்னவாயிற்று என்பதை அனுர அரசு நினைவில் கொள்ள வேண்டும் என்றார். இதேவேளை தென்னை சார்ந்த உற்பத்தி தொழிலுக்காக குறைந்தபட்சம் 100 மில்லியன் தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்யாவிட்டால் சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை 300 ரூபாவை எட்டும் என இலங்கை தேங்காய் கைத்தொழில் சபையின் தலைவர் ஜயந்த சமரகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கைத்தொழில் துறையினர் அதிக விலைக்கு தேங்காய்களை வாங்குவதால் நுகர்விற்கான தேங்காயின் விலையும் 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை உயரும். இதனை தீர்க்க முயற்சியாக கைத்தொழில் உற்பத்திக்காக 100 மில்லியன் தேங்காய் பால், உறைந்த தேங்காய் துருவல் அல்லது துருவிய காய்ந்த தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கான அரசாங்கத்தின் பதில் சாதகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகள் மூலம் 2021 மற்றும் 2024 ஆண்டுக்கு இடையில் தேங்காய் அறுவடை 700 மில்லியனுக்கும் அதிகமான தேங்காய்களால் குறைந்துள்ளதாகவும் இதனால் தேங்காய் தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.